தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா. ஆபிரகாமுக்கு 175 வயது. அந்த 175வது வயதிலே அவர் இறந்து போகிறார். அவர் இறந்து போன போது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இருவர், இஸ்மாயில் ஒரு பக்கத்தில் இருக்கிறார், ஈசாக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறார். ஆனாலும் கூட தன் தந்தையினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடனே ஈசாக்கும் இஸ்மாயிலும் ஒன்றாக இணைந்து கொண்டு அவரை நல்லடக்கம் செய்தார்கள் என்று சொல்கிறது இறைவார்த்தை. தொடக்க நூல் புத்தகம் 25வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மாயிலரும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியரான சோவாரின் மகன் எப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தார்கள் என்று சொல்கிறது. எவ்வளவு பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், அண்ணன் தம்பி உறவுகளுக்கிடையே பேதங்கள் இருந்தாலும் கூட, நாம் பேசாமல் இருந்தாலும் கூட, நம் குடும்பத்தில் ஒரு இழப்பு என்றால், நம் குடும்பத்தில் யாரோ ஒருவர், நமக்கு நெருக்கமான ஒருவர் மரணித்து விட்டார்கள் என்றால், அந்த அண்ணன் தம்பி உறவுகள், அக்கா தங்கை உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து வர வேண்டும். அந்த நேரத்திலே பாகுபாடுகள், மனஸ்தாபங்களை களைய வேண்டும். ஒற்றுமையோடு இணைந்து நல்லடக்கம் செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்பொழுதுதான் அந்த ஆன்மாவும் கூட சாந்தி அடையும். இந்த இடத்தில் இஸ்மாயிலும், இந்த இடத்திலே ஈசாக்கும் ஓடோடி வந்து தன் தந்தைக்கு நல்லடக்கம் கொடுப்பதின் வழியாக ஆபிரகாமனுடைய ஆன்மா சாந்தி அடைந்தது. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா.